ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 10 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 11 மந்த்ஸாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகுது. ஆஃபீஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. அப்படியும் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் சண்டே அன்னைக்கு தான் வீட்டில் ஒர்க் அதிகமாக இருக்குது. க்ளீனிங் வேலையிலேருந்து எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ டைம் இல்லை, அதனால் வீடியோ போட முடியல. சாரி கைஸ். 10 மந்த்ஸில் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. மெயினாக நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின ஃப்ளாட்டை கூட சேல்ஸ் பண்ணியாச்சு. அது ஏன், எதனால், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கிறோம். லீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். பார்த்து அட்வான்ஸும் பே பண்ணியாச்சு. ஆல்ரெடி அந்த வீட்டில் லீஸுக்கு இருக்கிறவங்க வந்துட்டு கேஷ் வந்து கொடுத்தா தான் நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க போல். ஹவுஸ் ஓனர் எங்ககிட்டயும் கேட்டாங்க, லீஸ் அமௌண்ட்டு நீங்கள் கொடுங்க, அப்போ தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, அதில் நம்பிக்கை இல்லை. கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க காலி பண்ணலை அப்படின்னா நான் அந்த பணம் வாங்குறதுக்கு நம்ம தான் கஷ்டப்படணும், வேறு வீட்டுக்கும் போக முடியாது. அதனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நிறைய பேர்கிட்ட கேட்டோம், எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான். லீஸுக்கு போகலாம், ஆனால் அது அமௌண்ட்டை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம பணம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக வேணான்ட்டு இப்போ ரெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த 10 மந்த்ஸில் நான் என்ன மாதிரியான கோல்டு வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜிஆர்டியில் வாங்கினது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாப்பாவுக்கு வாங்கினது. இது ஏன் பாப்பாவுக்குன்னு சொல்கிறேன்னா, அவள் குழந்தையா இருக்கிறப்போ போட்ட வளையல்லாம் இருந்தது, அது உடஞ்சிருச்சு. அது அப்புறம் நிறைய ஒரு 10 ரிங்ஸ் கிட்ட அவளுக்கு இருந்தது, அது எல்லாமே கொடுத்துட்டு இதை வாங்கினது. சரி, அவளுக்கு வந்து கோல்டில் வாங்கினது அவளுக்காகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வாங்கினது. இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 84,508 ரூபா வந்திருக்கு. 76,400 ரூபாய்க்கு ஓல்டு கோல்டு இருந்துச்சு. அவளோட பழைய கொலுசு எல்லாமே முத்துலாம் கீழே விழுந்துருச்சு. அந்த சில்வர் இதையும் போட்டுட்டோம். கீழே விழுந்த முத்தை எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் சேர்த்து 76,400 ரூபா வந்தது. பேலன்ஸ் ஒரு 8,000 மட்டும் நம்ம கேஷாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஜூன் மந்த்து அவளோட பர்த்டே அப்போது இதை ப்ரெசன்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. என்னால் கேஷ் வந்து சேவ் பண்ணி எடுக்க முடியல. ஏதோ அவளுக்குள்ளே தான் வச்சே எடுத்து கொடுத்தாச்சு. இனிமேல் வரும் காலங்கள்லையாவது சேர்த்து வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மந்த்லி இந்த மாதிரி 1 கிராம் கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது 2 கிராம் சேர்ந்தே வாங்கிட்டேன். இது 1 கிராம், 3 கிராம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்க முடியல, பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தது. ஸோ வாங்க முடியல. பேங்கில் வேறு ஜுவல்ஸ் இருந்தது, அதுக்கும் பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக இதில் 3 கிராம் இருக்குது. இது போக ஜிஆர்டியில் வந்து மந்த்லி கோல்டு ஸ்கீமில் வந்துட்டு ஒரு 2,000 ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். 2,000ங்கிறப்போ நம்மளுக்கு 11 மந்த்ஸு பெருசாக ஒன்றும் வராது. ஒரு 22,000 அந்த மாதிரி தான் வரும். சரி, இந்த மாதிரி காயினும் நம்ம எடுத்து வச்சோம்னா எடுக்கிறப்போ இதையும் கொடுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கலாம் 2,000 போட்டதுக்கு அப்போ அதிகமாகவே போட்டிருக்கலாமேன்னு. நம்மளுக்கு மந்த்லி என்ன செலவு வரும் அப்படின்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது, கெஸ் பண்ண முடியல. அதனால் என்னால் ஃபஸ்ட்லேயே அந்த மாதிரி அதிகமாக ஃபிக்ஸடாக போட முடியல. போட்டாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2,000 மட்டும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்க பேலன்ஸை வச்சு இந்த மாதிரி காயின் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்க்கலாம். நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் வரணும் இல்லையா, முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது.
நானும் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகாமல் தான் இருந்தேன். ஆனால் ஒருத்தர் சேலரியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் போகுமேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இப்போது பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. அந்த சைடு பார்த்தா இங்கே இல்லை, இங்கே பார்த்தா அந்த சைடு இல்லை. பசங்க கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. இப்போ ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, பழகிடுச்சு வேறு அவங்களுக்கு. கோல்டு ரேட் வேறு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டுங்கிறது. நீங்களும் மந்த்லி 1 கிராமாவது வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது வாங்குங்க. ஏன்னா 1 கிராமே நம்மளுக்கு இப்போ 6000 கிட்ட வரப்போகுது. 5800 அண்ட் சம்திங்கில் இருக்குது. 6000 வரப்போகுது. இன்னும் அதிகமாகும்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த 10 மந்த்ஸில் என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான். இனிமேல் நான் வர வர நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இது போக நான் போஸ்ட் ஆஃபீஸில் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் நான் இப்போ இந்த டைமிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சேவிங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் அதெல்லாம் தெரியல, கொஞ்சம் தாராளமாக தான் இருந்தது. உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்லலாம், எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத. இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் பண உதவி நம்மளோட கண்ட்ரோலில் லிமிட்டாக இருந்தால் நம்ம சேஃபு, இல்லைன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம தான் கஷ்டப்படுவோம். அந்த பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க, நான் ஒரு 50,000 அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது 30,000 தான் கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 20,000 அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணால் கூட எடுக்கலை, மெசேஜ் பண்ணால் கூட, தீபாவளி விஷ் பண்ணால் கூட அவங்க திரும்ப அவங்ககிட்டேருந்து ரிப்ளை இல்லை. பணத்தால் ஒரு ரிலேஷன்ஷிப்பே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் என்னென்ன சேவிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஃப்ளாட்டு எப்படி சேல்ஸ் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் வந்தது, எப்படி அதை சால்வ் பண்ணி வெளியில் வந்தோம், எப்படி சேல்ஸ் பண்ணோம், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.